ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இப்பொழுது ஸ்ரீபாஷ்யத்தினுடைய முதல் அத்தியாயம் 3வது பாதத்தினுடைய 5வது அதிகரணத்தை பார்க்க வேண்டும். இந்த அதிகரணத்திற்கு தஹராதிகரணம் என்று பெயர். இதனுடைய விஷய வாக்கியம் சாந்தோக்கிய உபனிஷத்திலே உள்ளது. அத ஏதிதம் அஸ்மின் பிரம்மபுரே தஹரம் புண்டரீகம் வேஷ்ம தஹரஹாஸ்மின் அந்தராகாஷா தஸ்மின் எதந்தஸ்தன்வேஷ்டவியம் தத்பாவ விஜிக்ஞாசித்தவ்யம் என்று. இந்த வாக்கியத்துக்கு என்ன பொருள் என்றால், இந்த பிரம்மபுரத்திலே, பிரம்மபுரம் என்று இந்த உடம்பை குறிக்கின்றது. பிரம்மத்துக்கு புறமாக, இருப்பிடமாக இந்த உடம்பு இருக்கு. அதாவது உபாசகனை அனுகிரகம் செய்ய வேண்டுவதற்காக பிரம்மமானது சன்னிதானம் கொள்ளுகிறது உடம்பிலே. ஆகையினால் இந்த உடம்பானது பிரம்மத்துக்கு புறம் என்று சொல்லப்படுகின்றது. இந்த பிரம்மபுரத்திலே தஹரம் புண்டரீகம் வேஷ்ம, இந்த உடம்பிலே தஹரம் என்றால் சிறியது, சிறியதான ஒரு வேஷ்மம். வேஷ்மம் என்றால் இருப்பிடம். புண்டரீகம் தாமரை போன்ற அந்த வடிவத்தை கொண்ட ஒரு இருப்பிடம் இருக்கின்றது. அது என்ன என்றால் ஹிருதயம்தான், ஹிருதய கமலம். ஆக இந்த உடம்புக்குள்ளே சின்னதான ஒரு தாமரை இருக்கின்றது, அதுதான் ஹிருதய கமலம். அதற்குள்ளே தஹரஹா அஸ்மின் அந்தராகாஷா, அந்த ஹிருதய கமலத்திற்குள்ளே தஹராகாஷா என்று ஒன்று உள்ளது. தஹரம் என்றால் சிறியது, தஹராகாஷா சிறியதான ஆகாசம். ஆக உடம்பு, உடம்புக்குள்ளே ஹிருதய கமலம், அதற்குள்ளே தஹராகாசம் சிறியதான ஒரு ஆகாசம். அந்த ஆகாசத்துக்குள்ளே தஸ்மின் எது அந்த ஆகாசத்துக்குள்ளே எது இருக்கின்றதோ என்று 4ஆக இந்த உபனிஷத் சொல்லுகின்றது. முதல்ல உடம்பு, உடம்புக்குள்ள ஹிருதய கமலம், அதற்குள்ள தஹராகாசம் சிறியதொரு ஆகாசம், அதற்குள்ளே ஒரு பொருளானது இருக்கின்றது என்று சொல்லி தத் அன்வேஷ்டவியம் தத் விஜிக்ஞாசித்தவ்யம், அது அறியத்தக்கது, அது உபாசிக்கத்தக்கது என்று இந்த உபனிஷத் சொல்றது. இங்க இந்த அதிகரணத்துல என்ன சந்தேகம் என்றால், ஹிருதய கமலத்துக்குள்ள இருக்கக்கூடிய தஹராகாசம் அது என்னது என்றுதான் இந்த அதிகரணத்திலே விசாரம். 2 பூர்வபக்ஷம். ஒரு பூர்வபக்ஷம் என்ன என்றால், ஹிருதய கமலத்துக்குள்ளே இருக்கின்ற அந்த ஆகாசம் அது பிரசித்தமான ஆகாசம், பஞ்சபூதங்களுக்குள்ள ஒன்றான பூதாகாசம் தான் என்று ஒரு பூர்வபக்ஷம். ஜீவாத்மா என்று மற்றொரு பட்சம். சித்தாந்தம் என்னவென்றால் பரமாத்மா என்று சித்தாந்தம். சரி, முதல் பூர்வபக்ஷம் என்ன? அந்த ஹிருதய கமலத்திலே இருக்கக்கூடிய தஹராகாசம் சிறியதொரு ஆகாசம் அது என்னவென்றால் இந்த பூதாகாசம், பஞ்சபூதங்களுக்குள்ள ஒன்றான ஆகாசம்தான் என்று பூர்வபக்ஷம் எழ, அது கிடையாது, இங்க சொல்லப்படுற ஆகாசம் என்பது அது பரமாத்மா தான். சரி, பூர்வபக்ஷம் ஏன் எழுந்தது? அங்கே ஒரு லாஜிக் இருக்கணும் இல்லையா? ஏன் எழுந்தது என்றால் ஒரு பெரிய லாஜிக் ஒன்றும் கிடையாது. ஆகாசம்ன்ற சொல்லு பிரசித்தமா எதை குறிக்கும்? பூத ஆகாசத்தை தானே, பஞ்சபூதங்கள்ல ஒன்றான ஆகாசத்தை தானே குறிக்கும் என்று அவ்வளவேதான் லாஜிக். அது கிடையாது, பரமாத்மா என்று சித்தாந்தி வேதவியாசர் ஸ்தாபிக்கிறாரு. அவர் என்ன லாஜிக்க யுக்தியை பயன்படுத்துறார் என்றால், இந்த கட்டத்திலே சாந்தோக்கிய உபனிஷத் இந்த கட்டத்திலே அந்த தஹராகாசத்தை பத்தி சொல்லும் பொழுது அபஹத பாப்மா விஜரஹா விமிருத்யு விஷோகா விஜிகத்ஸா அபிபாசா சத்தியகாமஹா சத்திய சங்கல்பா என்று 8 கல்யாண குணங்களுடன் கூடினதாக இந்த தஹராகாசம் சொல்லப்படுகின்றது. நம்ம பொதுவா 8 கல்யாண குணங்கள் அப்படின்னு கேள்விப்படுறோம் இல்லையா? அது இந்த வாக்கியம் தான். ஆக இந்த 8 கல்யாண குணங்களை கொண்டது அந்த தஹராகாசம். இப்படிப்பட்ட 8 கல்யாண குணங்கள் பரமாத்மாவுக்கு தானே இருக்கும், அது இந்த பூத ஆகாசத்துக்கு இருக்காதே. ஆகையினால தஹராகாசம் என்று சொல்லப்படுறது பரமாத்மா தான், பூதாகாசம் அல்ல என்று. இது ஒரு லாஜிக், ஒரு யுக்தி. என்ன யுக்தி? 8 கல்யாண குணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த 8 கல்யாண குணங்கள் என்ன, யாருக்கு இருக்கும் என்றால் பரமாத்மாவுக்கு தான் இருக்கும் என்று. 2வது ஒரு யுக்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த உபனிஷத் சொல்றது தத்யதா ஹிரண்யநிதிம் நிஹிதம் அக்ஷேத்ரஜ்ஞாஹ உபரி உபரி சஞ்சரந்தஹான விந்தேயுஹு ஏவமேவ இமா சர்வா பிரஜாஹ அஹரஹர் கச்சந்த்யஹ ஏதம் பிரம்மலோகம் ந விந்தந்தி அன்ருத்தேனஹி பிரத்யூடாஹா அப்படின்னு இந்த தஹராகாசத்தை பத்தி சொல்லி கொண்டு வரும் பொழுது ஒரு திருஷ்டாந்தம் சொல்றது உபனிஷத்து. எப்படி தன் காலடி கீழே ஹிரண்ய நிதி பொன் குவியல் இருக்கும் பொழுதும் கூட அது மேலேயே சஞ்சாரம் பண்ணி கொண்டிருப்பார்கள். கீழே ஒரு புதையல் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்காமல்
மேலேயே சஞ்சாரம் பண்ணி கொண்டிருப்பார்கள், அதான் அடைய மாட்டார்கள். அது போலதான் உள்ளுக்குள்ளேயே பிரம்மலோகம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு உயர்ந்த தத்துவம் இருக்கு. அதை தினமும் அதை தூங்குற தசையில அந்த தத்துவத்தை அடைந்து மறுபடியும் ஜாகிரத அவஸ்தை விழிப்பு ஏற்படும் பொழுது அதிலிருந்து பிரிந்து வருவார்களே ஒழிய அந்த பொருளை உயர்ந்த பொருளை அடைய மாட்டார்கள் அப்படின்னும், அப்படி இல்லைன்னா எப்பொழுதுமே இந்த ஹிருதய கமலத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பொருள் அதிலே இவர்கள் உபரி அதன் மேலே இருப்பார்களே ஒழிய ஆனாலும் அதை அடைய மாட்டார்கள், அதை அறியவும் மாட்டார்கள் என்று இந்த உபநிஷத் சொல்றது இல்லையா. இப்படிப்பட்ட அந்த உயர்ந்த பொருள் எதுவாக இருக்கும்? அது பரமாத்மா தான. இரண்ய நிதியாக பொன் குவியலாக சொல்லப்படுறது, பரம போக்கியமாக பரம புருஷார்த்தமாக சொல்லப்படுறது அது பரமாத்மாவாகத்தான் இருக்க முடியும் என்று கொண்டு இந்த தகராகாசமானது பரமாத்மா என்று இது மற்றொரு லாஜிக். முதல் லாஜிக் என்னது? 8 கல்யாண குணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த உபநிஷத்து. அது யாருக்கு இருக்கும்? அது பரமாத்மாவுக்கு தான். ஆகையினால இந்த பூத ஆகாசம் கிடையாது அப்படின்னு தள்ளிவிட்டார். அதே போல ரெண்டாவது என்னன்னா, இதே கட்டத்துல உபநிஷத்து என்ன பண்றது அப்படின்னா ஒரு திருஷ்டாந்தத்தை சொல்றது. எப்படியோ ஒரு பொன் குவியலானது காலடியில இருந்தா கூட அடையப்படாமல் இருக்குமோ, அதே போல இந்த உயர்ந்த பொருளானது உள்ளே பதிகிடந்து இருக்கு, ஆனாலும் இவர்கள் அறிய மாட்டார்கள், அதை அடைய மாட்டார்கள் அப்படின்னா அப்ப இந்த உள்ளே பதிகிடக்கக்கூடிய உயர்ந்த பொருள் யார் அப்படின்னா அந்தர்யாமியான பரமாத்மா தான். ஆகையினால தகராகாசம்ன்றது அந்த அந்தர்யாமியான பரமாத்மாவை தான் குறிக்கிறது என்று இப்படி 2 சித்தாந்த யுக்திகள், பல யுக்திகள் உண்டு. நான் 2 தான் விண்ணப்பிச்சேன். இதற்கு மேல் நம்ம முன்னாடி பார்த்ததுக்கு போவோமே. 4 தத்துவங்கள் ஆரம்பிச்சது இல்லையா உபனிஷத்து? பிரம்மபுரம் அப்படின்னு சொல்லிட்டு, பிரம்மபுரம்ன்றது உடம்பு அப்படின்னு பார்த்தோம். அந்த உடம்புக்குள்ள சின்னதான ஒரு தாமரையாம், அது என்னது? ஹிருதய கமலம் அப்படின்னு பார்த்தோம். அதுக்குள்ள தகராகாசம், சிறியது ஒரு ஆகாசம் அப்படின்றது சொல்லித்து உபனிஷத்து. அந்த தகராகாசம் தான் என்னன்னு பார்த்துட்டோம், பரமாத்மா அப்படின்னு பார்த்துட்டோம். அதற்குள்ளேயும் ஒண்ணு இருக்கு, அது அறிய வேண்டியது, அறியத்தக்கது அப்படின்னு சொல்றது இந்த உபநிஷத்து. இந்த பரமாத்மாக்குள்ள என்ன இருக்கு என்றால் அஸ்மின் காமா சமாஹிதாக, காமா சமாஹிதாக என்று இந்த பரமாத்மாவுக்குள்ளே இந்த தகராகாசம் என்று சொல்லப்படுகின்ற இந்த பரமாத்மாவில் எது இருக்கின்றது என்றால் அனந்த கல்யாண குணங்கள் இருக்கின்றன. ஆகையினால இந்த உபநிஷத்து என்ன சொல்றது அப்படின்னா, ஹிருதய கமலத்துக்குள்ள இருக்கிற அந்த தகராகாசம் பரமாத்மா, அந்த பரமாத்மாவின் இடத்துல இருக்கக்கூடிய அனந்த கல்யாண குணங்கள், அந்த இரண்டையும் பரமாத்மா என்ன, பரமாத்மாவை இடத்தில் இருக்கக்கூடிய கல்யாண குணங்கள் என்ன, இரண்டையும் உபாசனம் செய்ய வேண்டும் என்று இந்த உபநிஷத்தினுடைய கருத்து என்று எம்பெருமானார் காட்டி அருளுகிறார். இதற்கு மேல மறுபடியும் பூர்வபக்ஷம் வருது. நம்ம என்ன பார்த்தோம்? 2 பூர்வபக்ஷம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். இந்த ஹராகாசம் அப்படின்றது ஹிருதய கமலத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆகாசம், அது பூதாகாசம் என்று ஒரு பூர்வபக்ஷம், அது நிராகரணம் பண்ணியாச்சு. மற்றொரு பூர்வபக்ஷம் என்ன என்றால் ஜீவாத்மா அப்படின்னு பூர்வபக்ஷம். அந்த பூர்வபக்ஷி என்ன சொல்றான் அப்படின்னா, பூதாகாசம் அல்ல அப்படின்னு எப்படி நிராகரணம் பண்ணோம் சித்தாந்தத்துல? அபாசபாத்மா விசரஹா விமுர்த்தியோ விஷோகாக விஜிகச்சா அபிபாசா சித்தியகாமா சித்திசங்கல்பா அப்படின்னு 8 கல்யாண குணங்கள் இது பரமாத்மாவுக்கு தானே. ஆகையினால இங்க பூத ஆகாசம் சொல்லப்படல, பஞ்சபூதங்களில் ஒன்றான ஆகாசம் சொல்லப்படலன்னு தள்ளிவிட்டோம் இல்லையா. மற்றொரு பூர்வபக்ஷி கேட்கிறான், இந்த 8 கல்யாண குணங்களும் ஜீவாத்மா இடத்திலையும் பொருந்துமே, ஆகையினால ஜீவாத்மா தான் இங்க தகராகாசம் என்று சொல்லப்படுகிறான் என்று வைத்துக் கொள்வதில் ஔச்சித்யம் உண்டு அப்படின்னு சொல்றான். மேலும் இந்த தகர வித்யா அப்படின்னு இந்த கட்டத்துல சாந்தோக்கிய உபநிஷத்தினுடைய அஷ்டம பிரபாட்டகம், 8 பிரபாட்டகங்கள் சாந்தோக்கியத்துல, அது கடைசி பிரபாட்டகத்துலதான் இந்த தகர வித்யான்றது சொல்லப்பட்டிருக்கின்றது. இதே கட்டத்துல தான் பிரஜாபதி வித்யா அப்படின்னு ஒண்ணு அமைந்திருக்கு. பிரஜாபதி சதுர்முகர், 4முக கடவுள். இந்த பிரஜாபதி இடத்துல விரோச்சனன், இந்திரன் 2 பேர் போனார்கள். விரோச்சனன் என்றவன் அசுரர்களுக்கு தலைவன், இந்திரன் தேவர்களுக்கு தலைவன். 2 பேரும் போனார்கள். ஆத்மானா என்ன அப்படின்னு ஜீவாத்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக 2 பேரும் பிரம்மா இடத்துல போனார்கள். பிரம்மா இவர்களை பரீட்சை பண்றதுக்காக நிறைய வருஷங்கள், 32 வருஷம் சுஷ்ரூஷைய கொண்டார். பிரம்மச்சரியம் என்று சுஷ்ரூஷைய கொண்டார். இவர்கள் பெரிய நியமத்தோட அவர் பிரம்மாவுக்கு சுஷ்ரூஷை பண்ணினார்கள். அதற்கு பிறகு பிரம்மா என்ன பண்ணார் அப்படின்னா, இவர்களுக்கு எந்த அளவுக்கு தான் இதுல ஆர்வம் இருக்கு, இந்த ஆத்ம தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும் ஆர்வம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு அவர் சோதிப்பதற்காக அவர் என்ன பண்ணாருன்னா, முதல்ல சரியாவே சொல்லல ஆத்மாவை பத்தி. அவர் என்ன சொன்னாருன்னா, ஆத்மான்றது சாயா புருஷன் அப்படின்னு சொன்னார். இந்த சாயா புருஷன் அப்படின்றது மற்ற தந்திரங்கள்ல, மற்ற மதங்கள்ல எங்கேயோ குறிப்பிடப்படக்கூடிய ஒரு தத்துவமாக இருக்கு. வல்லார் வாயை கேட்டு தெளிக. இந்த சாயா புருஷன் அப்படின்றது ஏதோ கண்ணுல இருக்கக்கூடிய ஒரு புருஷனாக தான் தெரியுது சாயா புருஷன் அப்படின்றது.
அந்த சாயா புருஷன் தான் ஆத்மா அப்படின்னு சொல்ல அத இந்த விரோச்சனன் அப்படியே நம்பிட்டான். சரி சாயா புருஷன் தான் ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதுலயே அவன் திருப்தி அடைந்தாயிடுச்சு. அவன் புரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு. ஆனா இந்திரனுக்கு அவன் யோசிக்கிறான், இந்த சாயா புருஷன் ஆத்மா அப்படின்னா ஆத்மான்றது பரம போக்கியமாச்சே, எனக்கு இந்த சாயா புருஷன்லாம் ஒரு பெரிய போக்கியமா தெரியலையே அப்படின்னு மறுபடியும் பிரம்மா கிட்ட வரான். உடனே பிரம்மா என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த உடம்பு அப்படின்றது பல பல ஆஹ் விஷயங்கள் ஆத்மான்னு சொல்றாரு, எப்படியும் உண்மையான ஆத்மஸ்வரூபத்தை சொல்லல. இந்திரன் என்ன பண்றான்னா மறுபடியும் போறான், யோசிக்கிறான் அவன். இது எனக்கு பரம போகியமா ஒன்றும் தெரியலையே, ஆனா ஆத்மான்றது போகியமா இருக்கணுமே அப்படின்னு மறுபடியும் பிரம்மா கிட்ட வரான். அப்புறம் கடைசியில தான் அந்த பிரம்மா சொல்ற இந்த உடம்ப காடிலும் வேறுபட்டதான அந்த ஆத்ம தத்துவத்தை பத்தி பிரம்மாவானவர் உபதேசிக்கிறார். அப்போ உபதேசம் முன்னாடி என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த ஆத்மஸ்வரூபம், இந்த உயர்ந்த நிஷ்கிருஷ்ட ஆத்மஸ்வரூபம், நிஷ்கிருஷ்ட அப்படின்னா கடைந்தெடுக்கப்பட்ட உடலிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட அந்த ஆத்மஸ்வரூபம் இருக்கு இல்லையா, அது எப்படிப்பட்டது அப்படின்னா இதே அஷ்ட கல்யாண குணங்களை தான் சொல்றார். அபஹச பாப்மா விசரஹா விமிருத்யு விஷோகா விஜிகசா விபாசா சத்தியகமா சத்திய சங்கல்பா, அதுதான் ஆத்மா அப்படின்னு இதே 8 கல்யாண குணங்களை தான் சொல்றார். இதை பிடிச்சிருந்தா இந்த பூர்வபக்ஷி அவன் சொல்றான், அப்போ இந்த 8 கல்யாண குணங்கள் கொண்டது தஹராகாசம், 8 கல்யாண குணங்கள் ஜீவாத்மாவுக்கு இருக்கு, பிரஜாபதி வித்யாவும் இங்கதான் அமைந்திருக்கு. அதனால எல்லாமே என்ன தெரிவிக்கிறது, சேர்த்து என்ன சூச்சனம் பண்றது அப்படின்னா தஹராகாசம்ன்றது ஜீவாத்மா தானே என்று பட்சம் எழ, அதுக்கு வேதவியாசர் என்ன பதில் உரைக்கிறார் என்றால், இந்த தஹராகாசத்தை பத்தி பேசும் பொழுது இந்த கல்யாண குணங்கள் 8 கல்யாண குணங்கள் அது இயல்பாக இருக்கின்றதாக பேசப்படுகின்றது. ஒரு செயற்கையாக ஒரு காரணத்தால இது வந்த மாதிரி இங்க தஹராகாசத்துக்கு சொல்லல. அப்ப இயல்பாகவே இந்த 8 கல்யாண குணங்கள் யாருக்கு இருக்கும்னா அது பரமாத்மாவுக்கு தான். ஜீவாத்மாவுக்கு என்ன ஆகும்னா ஆவிர்பூத சுரூபஸ்து, ஜீவாத்மாவுக்கு எப்படின்னா அவன் மோட்சத்துக்கு போனவனே தன்னுடைய சுரூபமானது ஆவிர்பாவத்தை அடையும், அவனுடைய இயல்பு தான். ஆனா இயல்பானதே மூடப்பட்டிருக்கு சம்சார தசையில. அந்த மூடப்பட்ட அந்த தன்மையானது எப்போ வெளிப்படும் அப்படின்னா மோட்ச தசையில தான் வெளிப்படும். அப்படிப்பட்ட அந்த அஷ்ட கல்யாண குணங்கள் தான் ஜீவாத்மாவுக்கு. ஆனா தஹராகாசத்துக்கு சொல்லப்படக்கூடிய அஷ்ட கல்யாண குணங்கள் அது என்றைக்குமே இயல்பாகவே இருக்கக்கூடிய குணங்கள். அப்படிப்பட்ட இயல்பான குணங்கள் மறையாத என்றைக்குமே திகழக்கூடிய குணங்கள் 8 குணங்கள் யாருக்குன்னா பரமாத்மாவுக்கு தானே. ஆகையினால தஹராகாசம் என்பது பரமாத்மா தான் என்று இங்க வேதவியாசர் ஸ்தாபித்தார். அங்க நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும், பிரம்மபுரம்ன்றது இந்த உடம்பு, அதுக்குள்ள ஹிருதய கமலம், சின்னதொரு ஹிருதயம் இருக்கு, கமலம் இருக்கு, அதான் புண்டரீகம் இருக்கு, அதுதான் ஹிருதயம். அந்த ஹிருதயத்துக்குள்ள தஹராகாசம், சின்னதான ஒரு ஆகாசம் இருக்கு. இந்த தஹராகாசம் என்னது, பரமாத்மா. அதுக்குள்ள ஒண்ணு இருக்கான், அதையும் சேர்த்து தெரிஞ்சுக்கணும். அதுக்குள்ள என்ன இருக்கு, பரமாத்மாவுக்குள்ள அனந்த கல்யாண குணங்கள். ஆக பரமாத்மா என்ன, பரமாத்மாவினுடைய அனந்த கல்யாண குணங்கள் என்ன, இரண்டத்தையும் சேர்த்து உபாசனம் செய்ய வேண்டும் என்றுதான் இந்த தஹர வித்யானது சொல்லுகின்றது என்று இந்த அதிகரணத்தை நிகமித்த வேதவியாசர். ஆக 5வது அதிகரணத்தை பார்த்தோம். அடுத்தது பிரமிதாதிகரணம் என்று 6வது அதிகரணம். இந்த அதிகரணத்தினுடைய விஷய வாக்கியம் கட்டோபனிஷத்திலே உள்ளது. அங்குஷ்ட மாத்திர புருஷா மத்திய ஆத்மனி திஷ்டதி பூதா ஈசானஹ பூத பவ்யஸ்ய ந தத்தோ விஜுகுப்சதே, ஈசானஹ பூத பவ்யஸ்ய ந தத்தோ விஜுகுப்சதே அப்படின்னு. அங்குஷ்ட மாத்திர புருஷா, அங்குஷ்டஹா அப்படின்னா கெட்டவரல், கெட்டவரல் அளவுல ஒரு புருஷன் இருக்கான் அப்படின்னு சொல்றது இந்த உபனிஷத்து. கெட்டவரல் அளவுல இருக்கக்கூடிய புருஷன் யார் என்றுதான் இங்க சந்தேகம். ஜீவாத்மா என்று பூர்வபக்ஷம். அந்த பூர்வபக்ஷி ஏன் ஜீவாத்மான்னு சொல்றான்னா, ஜீவாத்மாவோ பரமாத்மாவோ 2 பேருக்கும் கெட்ட விரல்ன்றது அளவு கிடையாது. பரமாத்மா உடைய அளவு என்ன அப்படின்னா அளவே கிடையாது, அவர் விபு, எல்லா இடத்துலயும் பறந்து இருக்கக்கூடியவர். ஜீவாத்மாவுடைய அளவு என்ன அப்படின்னா அணு. 2 பேருக்கும் அளவு கடந்த பரமாத்மா விபு, அளவு குறுக்கப்பட்ட ஜீவாத்மா அணு. எப்படி இருந்தாலும் 2 பேருக்கும் என்ன அளவு கிடையாது, அங்குஷ்டகா அப்படின்னு இந்த கெட்ட விரல் அளவு கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இங்க அங்குஷ்ட மாத்திர புருஷகா யார் அப்படின்னா இந்த பூர்வபக்ஷி சொல்றான் ஜீவாத்மாவெல்லாம் எப்படியாவது எடுத்துக்கணும். ஏன்னா மற்ற இடத்துல பரமாத்மா விபுவா இருக்கான் இல்லையா, அவனுக்கு உபாசனத்துக்காக கூட அவனை கெட்டவர்களோட ஒப்பிடல எந்த உபனிஷத்தும்.
ஆனா இந்த ஜீவாத்மா மற்ற இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கான் அப்படின்னா அங்குஷ்ட மாத்திரா ரவிதுல்ய ரூபகா அப்படின்னு இந்த ஜீவாத்மாவானவன் அங்குஷ்ட மாத்திரமாக சொல்லப்பட்டிருக்கான். ஆகையினால நம்ம இங்க வந்து அங்குஷ்ட மாத்திர புருஷா மத்திய ஆத்மனி திஷ்டதி ஈசானஹா பூத பவ்யஸ்ய ந விஜுகுப்சதி அப்படின்ற இடத்துல சொல்லப்படுற அங்குஷ்ட புருஷன் யார் அப்படின்னா அங்குஷ்ட மாத்திர புருஷன், அங்குஷ்ட அளவில் இருக்கக்கூடிய புருஷன் யார் அப்படின்னா ஜீவாத்மா அப்படின்னு பூர்வபக்ஷம் எழ வேதவியாசர் சொல்றார். இதே வாக்கியத்துல என்ன இருக்கு இந்த ஸ்லோகத்துல, ஈசானஹா பூத பவ்யஸ்ய அப்படின்னு இருக்கு. எல்லா பொருள்களுக்கும், இறந்த காலத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள், இப்பொழுது இருக்கக்கூடிய பொருள்கள், மேற்கொண்டு வரக்கூடிய பொருள்கள் எல்லாவற்றுக்கும் ஈசானஹா ஆளக்கூடியவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எல்லாவற்றுக்கும் நியந்தாவாக இருக்கக்கூடியவன் யாரா இருக்க முடியும்? அவன் பரமாத்மா தானே. ஜீவாத்மா ஏதோ தன்னுடைய சரீரத்துக்கு நியந்தாவாக இருக்கும், தன்னுடைய இந்திரியங்களுக்கு நியந்தாவாக இருக்கும். ஆனா எல்லாவற்றுக்கும் நியந்தா ஆளக்கூடியவன் யார் என்றால் பரமாத்மா தான். ஆகையினால இங்க அங்குஷ்ட மாத்திரகான்னு பரமாத்மா தான் சொல்லப்படலாம். சரி, பரமாத்மாவுக்கு எப்படி கெட்டவரல் அளவுன்றது வரும் என்றால் பரமாத்மாவுக்கு நேர கெட்டவரல் அப்படின்றது அளவு கிடையாது. பரமாத்மா உபாசகனை அனுகிரகம் பண்ணுவதற்காக, அவனுடைய உபாசனம் நிறைவேறுவதற்காக, உபாசனம் அப்படின்னா தியானம் இல்லையா? யாரை தியானம் பண்ணுவான்? பரமாத்மாவுடைய திவ்யாத்ம ஸ்வரூபத்தை தியானம் பண்ணலாம். பரமாத்மாவுக்கு இருக்கக்கூடிய உருவத்தையும் அவன் தியானம் பண்ணுவான். அந்த உருவத்தை தியானம் பண்றதுக்காக பெருமாள் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு விக்கிரகத்தை எடுத்துக்கொண்டு அவன் ஹிருதய கமலத்திலே இருக்கின்றான். அந்த ஹிருதயத்துக்கு என்ன அளவு என்றால், போன அதிகரணத்துலதான் பார்த்தோம் இல்லையா, ஹிருதயம்ன்றது தாமர வடிவத்துல இருக்கும் அப்படின்னு. அந்த தாமர வடிவத்தில் இருக்கக்கூடிய ஹிருதயத்துக்கு என்ன அளவு அப்படின்னா சாஸ்திரம் சொல்றது அங்குஷ்டம் தான் அதுக்கு அளவு. அந்தந்த அதிகாரியினுடைய கட்டவரல் இருக்கு இல்லையா, அதுதான் அந்த ஹிருதயத்துக்கு அளவு. ஆகையினால ஹிருதயத்துல பரமாத்மா குடிகொண்டு இருக்கான். அந்த ஹிருதயத்தினுடைய அளவு அங்குஷ்டம். ஆகையினால பரமாத்மாவும் அங்குஷ்ட மாத்திர புருஷா என்று சொல்லப்படலாம் என்று என்று இந்த சமாதானமானது சொல்லப்பட, அதுக்கு மேல சந்தேகம் வருது. அங்குஷ்ட மாத்திரஹா அப்படின்னு பரமாத்மா அவனுடைய கெட்டவரல் அப்படின்றது அந்த அளவு எப்படி கிடைக்கிறது அப்படின்னா அந்தந்த அதிகாரியினுடைய கெட்டவரல், அந்த கெட்டவரனுடைய அளவுதான் ஹிருதயம். அந்த ஹிருதயத்தில் இருக்கிறபடினால பரமாத்மா வந்து கெட்டவரல் அளவை கொண்டு இருக்கின்றான் அப்படின்னு சொன்னா, எல்லா பிராணிகளுக்கும் அங்குஷ்டம் கெட்டவரல்ன்றது இருக்கான? யானைக்கு விரல் இருக்கான? கெட்டவரல் இருக்கட்டும், விரலே இல்லையே. யானை, பாம்பு இவற்றுக்கெல்லாம் விரலே இல்லையே, கெட்ட விரலே இல்லையே. அப்படி இருக்கும் பொழுது எப்படி பரமாத்மா எல்லா இடத்துலயும் தானே இருக்கான். அப்ப பரமாத்மாவை எப்படி அந்தந்த பிராணிகளுக்கு ஹிருதயம் கூட இருக்கலாம், ஆனா அந்த ஹிருதயமானது கெட்டவரல் அளவுக்குன்னு சொல்றதுக்கு அந்த பிராணிக்கு விரலே இல்லையே. அதனால எப்படி அதுக்குள்ள இருக்கிற பரமாத்மாவை நான் அங்குஷ்ட மாத்திர புருஷான்னு எப்படி சொல்ல முடியும் என்ற கேள்வி எழ, இங்க வேதவியாசர் என்ன முன்னாடி சொன்னார், உபாசகனுடைய அனுகிரகத்துக்காக பகவான் ஹிருதயத்திலே குடிகொண்டிருக்கின்றான் அப்படின்னு. ஆக மற்ற பிராணிகள், அது எலியோ பாம்போ தேளோ இல்லைன்னா யானையோ, இவை எதுவுமே உபாசனம் செய்ய போறது கிடையாது. யார் உபாசனம் செய்ய போறார்கள்? மனிதர்கள் தானே செய்ய போறார்கள். எல்லா மனிதர்களுக்கும் கெட்டவர்கள் இருக்கு இல்லையா, அந்த கெட்டவர்கள் அளவுக்கு ஹிருதயமானது இருக்கும். அந்த ஹிருதயத்திலே குடிகொண்டிருக்கிறபடினால பகவான் அங்குஷ்ட மாத்திர புருஷா என்று சொல்லப்படுகின்றான் என்று பதிலுரைத்தார். ஆக கடைசியில என்ன யுக்தியில முடித்தார்? மனிதர்களுக்கு மட்டும்தான் உபாசனத்திலே அதிகாரம் உண்டு, அவர்கள் தான் உபாசகர்களாக இருப்பார்கள். ஆகையினால அவர்கள் எல்லோருக்குமே கெட்டவர்கள் இருக்கு. அந்த அளவுக்கு தான் அந்தந்த ஹிருதயமும் இருக்கும். அந்த ஹிருதயத்துக்குள்ள இருக்கிறபடியினால பகவான் அங்குஷ்ட மாத்திர புருஷா என்று சொல்லப்படுறான் என்று. இதற்கு மேலதான் ஒரு அழகான விசாரம் ஏற்படுறது. அப்ப மனிதர்களுக்கு மட்டும்தான் அதிகாரமா, தேவர்களுக்கு உபாசனத்துல அதிகாரம் இருக்கா இல்லையா என்று அடுத்தது தேவதா அதிகரணம் என்று ஒரு ரொம்ப அழகான முக்கியமான அதிகரணம். அதை அடுத்த உபன்யாசத்தில் அனுபவிக்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீய திருவடிகளே சரணம்.